வக்பு திருத்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததை அடுத்து நாடு முழுவதும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வக்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு சில திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதா நீண்ட விவாதங்களுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 உறுப்பினர்களும் எதிராக 232 பேரும் வாக்களித்தனர். மாநிலங்களவையில் மசோதாவிற்கு ஆதரவாக 128 எம்பிக்களும் எதிராக 95 எம்பிக்களும் வாக்களித்தனர். இரு அவைகளிலும் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இதையடுத்து வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது.